வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். வடக்கு இஸ்ரேல் மற்றும் தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF மற்றும் ஹெஸ்பொல்லா ஆகிய இருதரப்பும் குறிப்பிடத்தக்க அளவில் தாக்குதல்கள் மற்றும் எதிர்த்தாக்குதல்களை தொடர்கின்றனர். இன்று மாலை 5:31 மணிக்கு வடக்கு இஸ்ரேலின் மாயன் பரூச்சில் ராக்கெட் எச்சரிக்கை சைரன்கள் ஒலிக்கத் தொடங்கின. ஹெஸ்பொல்லா இயக்கத்தால் ஏவப்பட்ட 5 ராக்கெட்கள் லெபனானில் இருந்து கலிலியாவை கடந்து திறந்த பகுதிகளில் வீழ்ந்தன. உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று IDF மாலையில் அறிவித்தது. அதற்கு முன் மாலை 4:23 மணிக்கு வடக்கு இஸ்ரேலின் ரமோட் நப்தாலியில் ராக்கெட் எச்சரிக்கை சைரன்கள் இயக்கப்பட்ட போதிலும் ராக்கெட்கள் எதுவும் வரவில்லை. இஸ்ரேலிய எல்லைக்கு வெளியே லெபனானில் அவை சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் அல்லது ராக்கெட்கள் தாமாகவே லெபனானுக்குள் வீழ்ந்திருக்கலாம். கடந்த அக்டோபரில் தாக்குதல் தொடங்கியதிலிருந்து இந்த இரண்டும் நடக்கின்றது. ஹெஸ்பொல்லா ஏவும் ராக்கெட்கள் சுமார் 30% ராக்கெட்கள் இஸ்ரேலிய எல்லையை கடப்பதற்கு முன் லெபனானுக்குள் வீழ்வதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF முன்பு தெரிவித்திருந்தது. அதன்பின் மீண்டும் டொவெல் பகுதியில் மாலை 5:03க்கு லெபனானில் இருந்து இஸ்ரேலுக்குள் ஏவப்பட்ட ஒரு ஹெஸ்பொல்லா ராக்கெட் குடியிருப்பு பகுதிகளை கடந்து ஒரு திறந்த பகுதியில் வீழ்ந்தது. மீண்டும் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை. அதற்கு முன் பிற்பகலில் வடக்கு இஸ்ரேலின் மெட்ருலாவில் உள்ள ஒரு வீட்டின் மீது ஒரு ராக்கெட் நேரடியாக தாக்கியது. விவரிக்க முடியாத காரணங்களால் அந்த பகுதியில் சைரன்கள் இயக்கப்படவில்லை. எனினும் சேதம் அல்லது உயிர் சேதம் குறித்து எந்த தகவலும் இல்லை. லெபனானில் இருந்து ஹெஸ்பொல்லா நடத்தும் தாக்குதல்களில் ஒரு அதீத முன்னெச்சரிக்கை தெரிகின்றது. ஹெஸ்பொல்லா தாக்குதல் இஸ்ரேலுக்குள் பெரிய அளவிலான சேதத்தை ஏற்படுத்தி அதனால் உடனே போர் தொடங்கக்கூடாது என்பதில் ஹெஸ்பொல்லா ஜாக்கிரதையாக இருப்பதாக தெரிகிறது. மறுபக்கத்தில் இஸ்ரேலிய விமானப்படை போர் விமானங்கள் தெற்கு லெபனானில் 2 ஹெஸ்பொல்லா இராணுவ கட்டடங்களை தாக்கின. தெற்கு லெபனானில் ஐடரோன் மற்றும் ஐடா ஐஷாப் பகுதிகளில் உள்ள ஹெஸ்பொல்லா இராணுவ கட்டடங்கள் மற்றும் மெர்கஃபா கெலா ஆகிய பகுதிகளில் உள்ள ஹெஸ்பொல்லா உள்கட்டமைப்புகள் மீது இஸ்ரேலிய விமானப்படை போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியதாக தெரிய வருகிறது. தெற்கு லெபனானின் பிளைடா பகுதியில் உள்ள ஹெஸ்பொல்லா இராணுவ கட்டடத்திற்குள் சில ஹெஸ்பொல்லா துருப்புக்கள் நுழைந்த போது விமானப்படை தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF தெரிவித்தது. அக்டோபர் மாதம் முதல் இஸ்ரேலுக்கு எதிராக ஹெஸ்பொல்லா தொடர்ந்து நடத்தி வரும் எல்லை தாண்டிய தாக்குதல்களால் தனது நாட்டின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் இறையாண்மையை இழந்துள்ளது என்று அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்தார். வாஷிங்டனில் உள்ள புரூக்கிங்ஸ் இன்ஸ்டிடியூட் பொது நேர்காணலில் போது மக்கள் தங்கள் வீடுகளுக்கு செல்வது பாதுகாப்பாக உணரவில்லை. பாதுகாப்பின்மை பற்றி ஏதாவது செய்யாமல் இருந்தால் மக்கள் திரும்பி வருவதற்கான நம்பிக்கையை கொண்டிருக்க மாட்டார்கள் என்றார். வடக்கு எல்லை நகரங்களை சேர்ந்த 60,000 இஸ்ரேலியர்கள் வீடு திரும்ப முடியாத நிலையில் உள்ளதாகவும் அந்த பகுதிகள் பெரும்பாலும் வெறிச்சோடி காணப்படுவதாகவும் அவர் கூறினார். ஏறக்குறைய 9 மாதம் எல்லை தாண்டிய வன்முறை 3வது லெபனான் போராக விரிவடையும் என்று சர்வதேசம் கவலை அதிகமாக உள்ளது. அதே நேரத்தில் லெபனானில் இருந்து ஹெஸ்பொல்லா தாக்குதல் நடத்துவதால் ஏற்கனவே தள்ளாடும் லெபனான் பொருளாதாரம் மேலும் தள்ளாடுகிறது. மத்திய கிழக்கின் நிலைமை காரணமாக ஜெர்மனியின் விமான நிறுவனம் லூப்தான்சா குழுமம் பெய்ரூட்டுக்கு போகும் மற்றும் அங்கிருந்து வரும் இரவு விமானங்களை ஜூலை 31 வரை நிறுத்தியதாக நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். லூப்தான்சா குழுமத்தின் துணை நிறுவனமான சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான எல்லையில் ஏற்பட்டுள்ள அரசியல் முன்னேற்றங்கள் காரணமாக ஜூலை இறுதி வரை பெய்ரூட் இரவு விமானங்களை பகல் நேரத்திற்கு மாற்றுவதாக கூறியது. அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் ஹெஸ்பொல்லாவுக்கும் IDFக்கும் இடையில் ஒரு பெரிய போருக்கு இட்டுச் செல்லும் வேகம் இருப்பதாக கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது அதில் முரண்பாடாக யாரும் உண்மையில் ஒரு பெரிய போர் வெடிப்பதை காண விரும்பவில்லை. முக்கிய தரப்புகள் யாரும் உண்மையில் போரை விரும்பவில்லை. இஸ்ரேல் ஒரு போரை விரும்பவில்லை. இருப்பினும் அவர்கள் தேவைப்பட்டால் ஒரு போரில் ஈடுபட தயாராக இருக்கலாம் என்றார். அவர் மேலும் தெரிவித்த போது ஹெஸ்பொல்லா உண்மையில் போரை விரும்புகிறது என்று நான் நம்பவில்லை. லெபனான் அரசாங்கம் நிச்சயமாக ஒரு போரை விரும்பவில்லை. ஏனென்றால் அது அத்தகைய போரில் முதல் பலியாக லெபனான் இருக்கும் என்று பிளிங்கன் கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது ஈரான் ஒரு பகுதியாக போரை விரும்புகிறது என்று நான் நம்பவில்லை. ஏனென்றால் ஹெஸ்பொல்லா அழிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய விரும்புகிறது. அத்துடன் இஸ்ரேலுடன் நேரடி போரில் ஈடுபட்டால் அது தேவைப்பட்டால்
ஹெஸ்பொல்லாவை ஒரு அட்டையாக வைத்திருக்க முடியும் என்று பிளிங்கன் தெரிவித்தார். இஸ்ரேலுக்கு அருகிலுள்ள எல்லை பகுதியிலிருந்து ஹெஸ்பொல்லா பின்வாங்கும் ராஜதந்திர ஏற்பாடே சிறந்த வழி என்றும் அவர் கூறினார். இந்த ராஜதந்திரத்தை முன்னெடுத்துச் செல்லும் முயற்சியில் அமெரிக்கா தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது என்றார். இஸ்ரேலின் தேசிய ஒற்றுமை கட்சியின் தலைவர் MK பெனிகான்ஸ் லெபனான் ராணுவத்தை ஹெஸ்பொல்லாவுக்கு எதிராக செயல்படவும் ஈரானிய ஆதரவு இயக்க குழு இஸ்ரேலுடனான எல்லையிலிருந்து இடம்பெயர்வதை உறுதிப்படுத்தவும் அழைப்பு விடுத்தார். ஹெஸ்பொல்லா நிறுத்தப்படுவதை அவர்கள் உறுதி செய்ய வேண்டும். இது ஈரானிய கிளையா அல்லது லெபனான் அமைப்பா என்பதை ஹெஸ்பொல்லா முடிவு செய்ய வேண்டும். அத்துடன் இதன் மூலம் வரும் விலையை செலுத்த வேண்டும் என்று கான்ஸ் ஐரோப்பிய தூதர்கள் குழுவிடம் கூறினார். விலையை செலுத்த வேண்டும் என்றால் இழப்புகளை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று அர்த்தம்.